வரைக்கும் நதுனம் பார்த்தோம். அடுத்ததாக தமிழ் மொழி பற்றி ஒரு சிறிய உரையாட சந்துரு மாமாவையும் விஷா ரமேஷையும் மேடை கழிக்கிறோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு என்னோட ஷர்ட்டும் வேஷ்டியும்? நானும் ஏதோ ஒரு மேட்ச் ஆகுன்னு பார்த்தா கடைசியில் கட்டன் கலருக்கு தான் மேட்ச் ஆகிருக்குது. வேறுங்க மேட்ச் ஆச்சா? கட்டன் துணியில் ஏதோ கொஞ்சம் மிச்சம் இருந்ததை வச்சு ஒரு வேஷ்டியை கழிச்சாச்சு. ப்ரிஷா, ஒரு சின்ன சிறப்பு ப்ரிஷாவை பற்றி. நம்ம தமிழ் மொழியை நம்ம எவ்வளோ பேசுகிறோமோ பழகிறோமோ தெரியாது. ஆனால் நம்ம புள்ள வந்துட்டு ஜிசிஎஸ்சி முடிச்சிருக்கு, ஏ லெவலில் முடிச்சிருக்கு. எதில்? தமிழில். ஸோ இப்போ நானும் ப்ரிஷாவும் ஒரு சின்ன உரையாடல், ஓகேவா? என்ன காரணத்தினால அப்படின்னா, தமிழ் மொழியை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு சின்ன முயற்சி. பாராட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஆரம்பிப்பா. வணக்கம். வணக்கம், நான் ப்ரிஷா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வணக்கம் மாமா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா கண்ணா. என்ன சாப்பிட்டீங்க? ஊர்ல இருந்து மாம்பழம் கொண்டு வந்திருந்தாங்க, 2 மாம்பழத்தை விட்டேன், சும்மா சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு அத்தை சாப்பாடு கொடுக்கல, 2 பழத்தை வச்சு அப்படியே ஓட்டியிருக்கேன். என்ன மாம்பழமா? இங்க ஊர் பிள்ளைங்களை கேட்டா ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள்னு சொல்லுவாங்க. நீங்க மட்டும் புதுசா மாம்பழம்னு சொல்றீங்க. நம்ம ஊர்ல இருந்து வந்தது, அந்த பழக்கத்தையும் விட முடியாது, அந்த பழத்தையும் விட முடியாது இல்லையா? ஆமா, நீ எப்படி இப்படி தமிழ் நல்லா பேசிட்டு இருக்கிற? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் 5 வயசுலேருந்து தமிழ் 8 வருஷமா கற்றுக்கிட்டு இருக்கேன். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஜிசிஎஸ்சி ஏ லெவல்லாம் முடிச்சுட்டு கேம்பிரிட்ஜில் பரிசு வாங்கியிருக்கேன். சந்தோஷம். ஆமாம், தமிழ் படிக்க உனக்கு கஷ்டமா இல்லையா? நான் சிறிய வயசுலேயே ஆரம்பித்ததுனால எனக்கு இந்த மொழி அந்த மொழியெல்லாம் இல்லை, எல்லா மொழியும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். நார்மலாக இங்கே இருக்கிற பண்ணுவாங்கன்னா ஸ்பானிஷ், இட்டலி, ஜெர்மனி. ஏன்னா எப்போவுமே அங்கே தான் ஹாலிடே போய் நம்ம அதுலேயே பேசுகிற மாதிரி எல்லாம் அந்த மொழியை கற்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் யாரும் பேச மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் நீ வந்து கற்றுட்டு இருக்காங்கிறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள்ண்ணா. அடுத்தது, உறவுகளை பற்றி நீ என்ன நினைக்கிற? உணர்வுபூர்வமாக தமிழோட கலந்ததை பற்றி நீ என்ன நினைக்கிற? இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் நான் தாத்தா ஆத்தாத்தெல்லாம் பேசும்போதே ஹாய் பாய்னு சொல்லுவேன். அவங்களுக்கு புரியாது நான் என்ன சொல்கிறேன்னு, அவங்க சொல்கிறதும் எனக்கு புரியாது. அதனால் சீக்கிரமாக பேசி முடிச்சிடுவோம். ஆனால் நான் தமிழ் கற்றதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டு எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்க, கோயிலுக்கு போனீங்களா, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம். என் தங்கச்சியும் முன்னாடி என்னை வந்து அக்காலாம் கூப்பிட மாட்டா, சும்மா ப்ரிஷான்னு கூப்பிடுவா. எனக்கு அப்போ எதுவும் தெரியாது. ஆனால் 2 வருஷமாக அவள் தமிழ் ஸ்கூல் போயிட்டு என்னை அக்கான்னு கூப்பிடும் போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான உணர்ச்சி இருந்தது. சூப்பர் ராகண்ணா. அதாவது நெல்சன் மண்டேலாவோட நிறைய பேர் புஸ்தகம் படிச்சிருப்பீங்க, அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும். பட் அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயம் நம்மளோட தாய் மொழியை பற்றி என்ன அப்படின்னா, நீங்கள் வேறு எந்த மொழியில் வந்து என்ன பேசினாலும் அது நேராக நம்ம தலைக்கு இட்ஸ் லைக் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் இட். ஓகே, எந்த மொழி நம்மளோட மனசோட கலந்து பேசுவோம் அப்படின்னா அது நம்ம தாய்மொழி மட்டும்தான். அதனால் என்றைக்குமே நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது, தாய்மொழியோட சுவை அறிஞ்சது நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும். பழமையான மொழி, தொன்மையான மொழி, ஓகேவா? அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைகளை படிக்க வைப்பீங்கன்னு நம்புகிறோம். சரி, இப்போ வேறு என்ன பண்ணலாம்? நீ ஏதாவது தமிழ் ஸ்கூலுக்கு பண்ண போறியா? ஆமாம், நான் அடுத்த வருஷத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச தமிழை மழலையர் வகுப்புக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். என்னங்க இவ்வளோ குறைவா கை தட்டுறீங்க? ஒரு சின்ன பொண்ணு என்ன இங்கே வந்து கற்றுக்கிட்டு என்ன, அதுவும் பள்ளிக்கூடத்தில் வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா மிக்க நன்றி, மிக்க நன்றி மக்களே. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஸ்கூல் நடக்கும், ஓகேவா? கிட்ஸ், ஆர் யூ ஆல் லிசனிங்? Yeah, I'm going to talk in English for a few minutes. Yeah, ஒரு ஒயிட் வேன்,
okay, 1 o'clock, I'm going to go to all the Tamil houses and I'm going to kidnap the kids. Yeah, you know why? I'm going to take all of you to the Tamil class, okay? Every Sunday we are running the Tamil class. I want all of you to, okay, come to the Tamil class. We not only teach Tamil, we also give pizza now and then. Okay, with some potato wedges and also chicken bites. Okay. சாரி, முதியோர்களுக்கு வாசு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நானும் கிளாஸ்ல அட்மிட் ஆகிட்டுமா அப்படின்ட்டு. சாரி, பெரியவங்களுக்கு இடம் இல்லை, வாங்க உட்காந்து கலந்து பேசுவோம், டீ காஃபி கொடுப்பேன். மிக்க நன்றி பிரிஷா, அருமையா பேசுனீங்க, அருமையா பேச்சா பொண்ணு. உங்க எல்லாரோட ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறேன். நம்ம பள்ளியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்க படிக்கிறாங்க. ஓகே, இங்க இருக்கிற இதுல கொஞ்சம் தமிழ் ஆசிரியர்களும் இருக்காங்க. வாரம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கோவிட் காரணமாக நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண முடியல. எப்பவுமே வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்தோம் 2 வருஷமா. மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் வச்சு தமிழ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். செப்டம்பர்ல இருந்து we will be going back face to face. I would request all the parents, okay, நம்ம தாய்மொழிய நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க உங்களோட உதவியை நாட்டும். மிக்க நன்றி. நன்றி.